ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லெட்ஸில் நண்பா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு வீடியோவை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த விதமான தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்பும் இல்லாமல் நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஒரு வீடியோவை இந்த மாதிரி 3 டாட் இருக்கிற கார்னரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் காப்பி லிங்க் கேட்கும், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட யூசி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இன்கிராமர் அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். INGRMER அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். இதோ இன்கிராமர் வந்துடுச்சு. அதில் வந்து டவுன்லோட் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இன்கிராமர் வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் இந்த சர்ச் கீழே இருக்கிற இடத்துல நம்ம காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுமே அது வந்து லோட் ஆகி நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பார்த்த வீடியோ அப்படியே வந்துடும். அதை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணதுக்கப்புறம் அது வந்து லோட் ஆகுது, பஃபர் ஆகுது. பஃபர் ஆனவுடனே இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது இந்த டவுன்லோட் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டவுன்லோடில் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட்ஸில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் டவுன்லோடு மெனுவில் போய் காட்டுறேன். ஸோ டவுன்லோட் ஓப்பன் பண்ண உடனே அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வீடியோ எந்த கிளாரிட்டியில் இருக்கோ அதே கிளாரிட்டியில் அப்படியே பக்காவாக டவுன்லோட் ஆகுது பாருங்கள். டவுன்லோட் ஆன வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நல்ல குவாலிட்டியில் சூப்பராக அந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ நான் ஒரு ஃபுட்டி, ஸோ அதனால் வந்து ஃபுட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் எப்படி டவுன்லோட் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் இன்கிராமரில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே சர்ச் பண்ணி நீங்கள் அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற சில ஃபோட்டோஸை, வீடியோஸை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த இன்கிராமரில் டவுன்லோட் ப்ரொஃபைலுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். அதில் உங்களுக்கு எந்த ப்ரொஃபைலை டவுன்லோட் பண்ணணுமோ அந்த ப்ரொஃபைலோட நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டைப் பண்ணால் தான் அந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கும். அந்த ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராமில் இருந்தால் மட்டுமே தான் இதில் வரும், இல்லைனா வராது. ஸோ நான் வந்து சர்ச் பண்ணுறேன். பி லைக் அ ப்ரோ அப்படின்னு எனக்கு ஒரு பேஜ் தெரியும். ஸோ அதை நான் போடுறேன். இல்லை நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எங்களுக்குன்னே ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜையே டைப் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த போஸ்ட்ஸ்லாம் எல்லாம் எங்கள் ஸ்டோரி தான் பேஜ் நேமு. நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பட்டனை கொடுங்க. சர்ச் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் அது லோட் ஆகுது. லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வருது. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஆடை. எங்களோட ரீசன்ட் போஸ்ட்லாம் அதில் வரும். ஸோ எங்கள் பேஜோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் எந்த போஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த போஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் ஸ்டோரிஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, டவுன்லோட் ஸ்டோரிஸை கிளிக் பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு பேஜோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் ஸ்டேட்டஸில் போடணுன்னு ஆசைப்பட்றீங்க, வாட்ஸ்அப்பில் போடணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டோரியோட URL கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டோரிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து டவுன்லோட் ஃபோட்டோஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் ஃபோட்டோஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ HD கிளாரிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஹேஷ்டேக் ஜெனரேட்டர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்குன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா ஹேஷ்டேக் மூலியமாக தான் நம்ம போஸ்ட்டு வந்து நல்லா ரீச் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதுலேயுமே ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு லேட்டஸ்ட் ஹேஷ்டேக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ மூலியமாக அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஹேஷ்டேக் எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் போட போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த அப்லோட் பண்ண லிங்க் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு ஹேஷ்டேக் டைப் பண்ணலாம். அப்புறம் 10D ஹேஷ்டேக்ஸ் கூட இதில் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி என்னென்ன ட்ரெண்ட் ஹேஷ்டேக்ஸோ அதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு கீழே கேப்ஷனில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது பேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம். மறக்காமல் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்கிராமரோட
லிங்க்கை கொடுத்துருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.